மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசி. ஒவ்வொரு ராசியினருக்குமே பிரம்மன் எழுதிய விதியின்படி தான் அனைத்தும் நடக்கும். அதாவது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் உருவாக்கியவர் பிரம்மன் தான். அந்த பிரம்மன் உங்களுடைய தலையில் எழுதிய விதியின்படி, கிரக நிலைகள், கிரக மாற்றத்தின்படி உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது ஒழியும், எதிரிகளின் தொல்லை எப்போ நீங்கும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும், நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மற்ற ராசிக்காரர்களை விட பிரம்மனால் அதிக அளவு யோகத்தை பெறக்கூடிய ராசி உங்களுடைய ரிஷபம் ராசி. ஆளுமை திறன் மிக்கவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறது தான் சட்டம், நீங்கள் வைக்கிறது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்ட்டு மற்றவர்கள் நம்பிக்கொண்டு செல்வாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை திறன் உங்ககிட்ட இருக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். அது என்ன சரியான முறை அப்படின்னா, உங்களுக்கு சாதகமாகவோ பொய் பேசியோ அல்லது உங்களுக்கு ஏற்றார் போல ஏதாவது பேசி மற்றவர்களை நம்ப வைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரும் அளவிலான பாதிப்பு உண்டாகும் அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. ராஜ யோகம் சிறப்பாக உங்களை தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுதான் ராஜயோகம். வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்பதும் பிரம்மனின் விதிதான். திருமணம் எல்லாம் கைகூடி வரும். அதாவது சில நேரங்களில் திருமணத்தில் தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கப் போகின்றது. 100ல் 90% ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணத்தில் முடியும் அப்படின்றது பிரம்மன் எழுதிய விதி. மன அழுத்தம் நிச்சயம் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை மனதில் போட்டுக்கொண்டு குழப்பி கொண்டிருப்பீங்க. வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு பகவான் இணையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் என்பது பிரம்மனின் விதி. பண வரவு நிச்சயம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 10வது வீட்டில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணையும் போது வேலையில் மிக பெரும் முன்னேற்றம் கிடைச்சிட்டோம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் நிச்சயம் இந்த காலகட்டத்திலையும் உண்டு. உயர் பதவிகள் நிச்சயம் உண்டு. நிலம் வீடு வாங்கும் யோகமும் உண்டு என்பதும் பிரம்மனின் விதி. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகங்களின் நிலை பல நேரங்களில் சாதகமாகத்தான் இருக்கும். உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து பல நல்ல பலன்களும் சில தீய பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. நீங்கள் யாருக்காகவும் எந்த ஒரு வாக்குறுதியையும் எப்பவும் யோசிக்காமல் கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு எதிராகவே சென்றுவிடும். கோபம் சில நேரங்களில் அதிகரிக்கும் உங்களுக்கு. அதனால் யாரிடமும் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. வீண் சண்டைக்கு சென்று விடாதீர்கள். யார் மனதையும் புண்படுத்தாதீங்க. யோசித்து எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். மனநலனில் சில நேரங்களில் சிலரால் பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்களுக்கு சில நேரங்களில் சில சமயங்களில் உண்டாகக்கூடிய இந்த பிரச்சனை நிச்சயம் உறவினர்களால் வரக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுவரைக்கும் கடன் வாங்கி கொடுக்காதவர்களெல்லாம் நிச்சயம் உங்களிடம் வேணாம்பா, உன் சகவாசமே வேணாம் அப்படின்ட்டு கடனை திருப்பி கொடுத்து விட்டு போயிடுவாங்க. லாட்டரி யோகங்களும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இருந்தாலும் அதில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பிஸ்னஸ் மூலமாக அதீத லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு
இருக்கின்றது அப்படின்றத மறுத்துவிட முடியாது. மாத ஊதியம் பெறும் நபர்களாக இருந்தீங்கன்னா திடீரென 2-3 மடங்கு சம்பளம் உயரப்போகின்றது. குறிப்பாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் இது நடக்கும் அப்படின்றத கிரக நிலைகளை பொறுத்து உறுதியாக சொல்லலாம். அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பதவிகள் காலியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்றத மறுத்துவிட முடியாது. பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில் அதற்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. நீங்கள் சில நேரங்களில் உறவினர்களாலேயும் நண்பர்களாலேயும் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கப்படலாம். அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டும். நல்ல பலன்களும் கெடு பலன்களும் கிடைத்தாலும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை, சொத்துக்களை இழந்தது, நிலத்தை இழந்தது என்று எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது அனைத்திற்கும் விடிவு காலத்தை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பார்கள். நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும் அப்படின்ற ஒரு காலகட்டமும் நிச்சயம் வரும். வரக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். சுப செலவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரதான் செய்யும். எந்த ஒரு வேலையிலையும், அதாவது தொழிலில், வியாபாரத்திலையும் பெரிய அளவு முதலீடுகளை செய்யாதீங்க. அதாவது அகலக்கால் வைக்காதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளை செஞ்சால் நல்லதாக இருக்கும், லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்றத யோசித்து செய்யுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. இல்லைனா சுப செலவாக மாற்றுங்க. உங்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே கசப்பான உறவுகள் சில நேரங்களில் இருந்தாலும் பல நேரங்கள்லையும் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளில். இதுவரைக்கும் கடன் வாங்கி கடன் கொடுக்காதவர்கள் கடனை திருப்பி கொடுத்து விட்டு உன்ன மாதிரி நல்லவன் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டே போவாங்க. மனதில் ஆடம்பரமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சின்ன புதுமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். பழைய நினைவுகள் அடிக்கடி மனதிற்குள்ளார வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய நினைவுகளால் உங்களால் பெரிய அளவில் லாபத்தையும் பார்க்க முடியும். அப்படின்றதுனால நினைவுகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. கெட்ட பழக்கங்களுக்கு விரைவிலேயே ஆளாகக்கூடிய நிலை உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு இருப்பதால் கொஞ்சம் தள்ளியே இருப்பது நல்லது. கூட பழக்க வழக்கம் உள்ளவர்களிடம் இருந்து நீங்கள் தள்ளியே இருங்க. பழைய நினைவுகளால் சிறப்பான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மற்றவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்களின் வழியில் அனுகூலமான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு அப்படின்றதையும் சொல்லணும். வியாபார பணிகளின் போது கனிவான பேச்சுகள் உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும். பயணங்களின் போது எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைனா பல இழப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. பணி சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கான மதிப்பு நிச்சயம் உயரும். பழைய பிரச்சனைகளெல்லாம் குறைந்துவிடும். வியாபாரம், இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீங்க. உயர் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயம் மறைந்துவிடும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். அரசு பணியாளர்களாக இருந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு குரு பகவானால் நடக்கும் என்பது பிரம்மனின் விதி. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்தே தீரும். எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி முடிந்து வெற்றியை பார்க்க போகிறீங்க. பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான்
ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் எப்போவும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களால் பல நன்மைகளை பார்க்க முடியும். புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அடிக்கடி சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும். அதாவது நண்பர்களுடன் சண்டையை போட்டுட்டேன், உறவினர்களிடம் வீண் பிரச்சனையை இழுத்துட்டேன், அவங்க மீண்டும் வந்து சேருவாங்களா அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் அவங்க வந்து சேருவாங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மனதில் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகின்றது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த நேரத்தில் கிடைச்சிட்டும். ஆடம்பர பேச்சுகளை நம்பி மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு உண்டு. அரசு சார்ந்த செயல்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல செயல்பட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பேச்சுகள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இருந்தது அப்படின்னா உங்களால் பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்பது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. வாழ்க்கை துணைவர் வழியில் யோகத்தை பார்க்க போகிறீங்க. அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. சுபகாரிய செயல்கள் எல்லாமே சாதகமாக சிறப்பாக முடிஞ்சிட்டோம். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மீண்டும் வரும்போது அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம்தான். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாக போகின்றது. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அந்த அறிமுகத்தால் உங்களுடைய லாபம் அப்படின்றது பெருமளவு இருக்க போகின்றது. அது மட்டுமல்லாமல் பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகம், இவற்றாலையும் லாபத்தை பார்க்க போகிறீங்க. கடன் பிரச்சனைகளில் இருந்து விலகி வர போகிறீங்க. ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. இது எல்லாமும் பிரபலங்களின் நட்பால் நிச்சயம் நடைபெறும் என்று தான் சொல்ல வேண்டும். பண விஷயங்களில் யாருக்கும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்துடாதீங்க. அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பீங்க. முக்கியமாக ஜாமீன் கேரண்டி கையெழுத்தையும் போற்றாதீங்க. அதுவும் உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வருமானத்தை எப்படி முன்னேற்றுவது அப்படின்றத யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வழியில் நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிக்கணும், பெரிய அளவில் பணத்தை குவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறந்து அந்த இலக்குகளில் வெற்றியும் பெறுவீங்க. ராகு பகவானும் கேது பகவானும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்து வழியில் மிக பெரும் ஆதாயத்தை அடைபவர்கள் தான் நீங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் என்பதையும் சொல்லணும். நீங்கள் ஒரு தொழில் செய்பவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம் உங்களுக்கு உண்டு. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சக ஊழியர்கள் உங்களுடைய திறமையை கண்டு பொறாமைப்படுவாங்க. அதனால் மேல் அதிகாரிகளிடம் தேவையற்ற வீண் வதந்திகளை உங்களை பற்றி பரப்புவாங்க. ஆகையால் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இல்லைன்னா வேலையை இழக்க நேரிடலாம். மற்றபடி பெரிய அளவு வாழ்க்கையில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இயற்கையாக எந்த ஒரு பாதிப்பும் உங்களை பெரிய அளவில் தொந்தரவு செய்யாது. செயற்கையாக நீங்களாகவே ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாத வரை உங்களுடைய உடல் நலம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, திருமண வாழ்க்கை ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கின்றது. குரு பகவானும் சனி பகவானும் பக்க பலமாக இருந்து இதற்கு அனைத்திற்கும் ஒரு உதவிகரமாக சுப பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த
வாழ்க்கை முழுவதுமே கடவுள் கொடுத்த, பிரம்மன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு வருடத்துலையும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் பிரம்மன் வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரம்மனின் விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள, செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.